வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே விஸ்வபிரியா. வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே வசுமதி. இது கிளைமேட் கவுண்டவுன் நிகழ்ச்சியின் 2வது எபிசோட். நண்பர்களே, செய்தித்தாளை படித்த பிறகு, பல செய்திகளை கேட்ட பிறகு நம் கண்முன்ன பெங்களூர்ல அதிக மழை மற்றும் வட இந்தியாவில் வெப்பநிலை போன்றதை பார்த்த பிறகுதான் நமக்கு தெளிவாக தெரிகிறது காலநிலை கடிகாரத்திற்கு எதிராக ஓடிக்கொண்டிருக்கோம் என்று. நாம் சென்ற நிகழ்ச்சியை பார்த்தது போல காலநிலை அவசர நிலை தொடங்கிவிட்டது. அது உண்மையானது. ஆனால் நாம் அதற்கு பயப்பட தேவையில்லை. அதை சரி செய்ய நம்மிடம் இன்னும் கால அவகாசம் உள்ளது. அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆம், இது ஒரு கவனத்துக்குரிய விஷயம். மேலும் நாம் முழுவதுமாக காலநிலை மாற்றம் பற்றியோ அல்லது அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றியோ விழிப்புணர்வற்று உள்ளோம். நாம் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். நம்மால் நம் அன்றாட வாழ்வை தொடர முடியாத அளவு காலநிலை மாற்றம் இந்த பூமியை மாற்றிக் கொண்டுள்ளது. அதனால் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். வசுமதி, உங்களுக்கு தெரியுமா, போன வாரம் நான் சென்னையில தான் இருந்தேன். என்னால சொல்ல முடியாத அளவுக்கு இங்க வெப்பம் அதிகமா இருந்தது. எனக்கு அது ஜூன் மாசம் மாதிரி இருந்தது. நான் 5 நிமிடம் தான் நடந்து போனேன். ஆனா என் ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. நான் கிளைமேட் சேஞ்ச் எக்ஸ்பர்ட்ட பார்த்த வேர்வையோட போயிருந்தேன். நல்ல வேலை அங்க கொஞ்சம் ஃபேன் இருந்ததுனால நாங்க கொஞ்ச நேரம் இருந்து நல்லா போய் பார்த்தேன் அவங்கள. என்னால உங்களை நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. தினமும் காலையில நான் வேலைக்காக கிளம்பி பைக்ல வரும்போது ஏதோ பாலைவனத்துக்கு நடுவுல பயணம் பண்ணி வர மாதிரியே எனக்கு இருக்கும். அந்த வெப்பத்தினால் என்னோட கண்ணும் தோலும் நெருப்புல சுடுவது மாதிரி எனக்கு தோணும். உங்களுக்கு நினைவு இருக்கா, இப்படி இந்த அதிக காலநிலை மாற்றத்தினால சென்னை வெள்ளத்துல 2021 மூழ்கியது? ஆமா, அது மட்டும் இல்ல, சில மாதங்களுக்கு முன்னாடி கூட மாண்டனஸ் புயலால் சென்னை பாதிக்கப்பட்டது. அடித்தட்டு மக்கள் தான் இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது எல்லாம் கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பிரச்சனை உண்மைதான். நம்ம உடனடியாக செயல்பட வேண்டும். இந்த காலத்துல நம்ம எல்லாரையும் பாதிக்கிறது இந்த கிளைமேட் சேஞ்ச். இதனால சராசரி வெப்பநிலை உயர்கிறது, பருவநிலை தாமதமாகிறது, சில இடங்களில் மண் சரிவு, அதிக மழை, தொடர் புயல் தாக்கம், மோசமான காற்று நிலை என இப்படி பல இருக்கிறது. நான் காலநிலை மாற்றம் அப்படிங்கிற வார்த்தையே என்னை சுற்றி கடந்த சில மாதங்களாக தான் தொடர்ச்சியா கேட்டுட்டே இருக்கேன். செய்தித்தாள் கட்டுரைகள், தொலைக்காட்சி செய்தி நிகழ்ச்சிகள், அமைச்சர்கள் இப்படி எல்லாரும் இத பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. ஆனா உண்மை சொன்னால் எனக்கு இதை பற்றி புரிதல் ரொம்ப குறைவு. எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கிறது. நாம் கிளைமேட் சேஞ்சோட கிளைமேட் கவுண்டவுன் நிகழ்ச்சியை என்னை போல் இருப்பவர்களுக்கு சரியானதாக இருக்கும். இந்த எபிசோட்ல கிளைமேட் சேஞ்ச் பத்தியும் அப்புறம் அதோட எஃபெக்ட்ஸ் பத்தியும் நம்ம போன்றவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இருக்கணும். இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அகைன்ஸ்டா நம்ம சண்டை போடுறதுக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது நம்ம வேர்ல்டு வைடா கிளைமேட் சேஞ்ச் பத்தி, அதோட எஃபெக்ட்ஸ், அப்புறம் அதோட ப்ரிகாஷன்லாம் பண்றது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டாதான் இதுக்கெல்லாம் எப்படி செய்யணும், இதோட எப்படி அகைன்ஸ்ட் ப்ரிகாஷன் பண்ணதெல்லாம் செய்யறதுக்கு நல்லா ஈஸியா ஹெல்ப் பண்ணும். மிக சரி. சூழல் பாதிப்புகளுக்கு மனித செயல்பாடுகளே காரணம். இப்பொழுது நம்ம அதை சரி செய்து நம் பூமியை காப்பதற்கான நேரம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சக்தியும் அவளுடைய பாட்டியும் இடையேயான கலந்துரையாடலுக்கு மீண்டும் செல்வோம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், சக்தி 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி. அவளுடைய பாட்டி நம்ம போலவே காலநிலை மாற்றம் பற்றி புதிதாக தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றார். நாம் சக்தி மற்றும் அவளுடைய பாட்டிக்கு இடையே இன்று நடப்பதை கதையாக காண்போம். சக்தி தனது பாட்டியை கூட்டிக் கொண்டு மதியம் 12 மணி அளவில் தொடங்கும் அவள் பள்ளி ஆண்டு விழாவிற்கு சென்று கொண்டிருக்கிறார். ஏன் இன்னும் இந்த பஸ் நகரவே இல்ல? சக்தி, நம்ம நிகழ்ச்சிக்கு லேட்டா போறோம்னு நினைக்கிறேன். உங்க அம்மா வேற அங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பா. நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னல, சீக்கிரமா கிளம்பி ரெடி ஆகு. நீ தான் என் பேச்ச கேட்கவே இல்ல. எனக்கு எப்படி பாட்டி காலையில 11 மணிக்கே இவ்ளோ டிராபிக் ஜாம் இருக்கும்னு தெரியும்? அதுவும் இது ஆபீஸ் டைம் கூட இல்ல. ஆனா ரோட் ஃபுல்லா இருக்க வண்டிகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய புகை நம்ம மூச்சு விட முடியாத அளவுக்கு இங்க சூழ்ந்திருக்கு. ஆனா இப்ப என் பிரச்சனை இங்க மூச்சு விடுறத பத்தி இல்ல, இந்த பஸ் ஏன் தான் போக மாட்டேங்குது. சரி இருங்க பாட்டி, நான் போய் பாத்துட்டு வரேன். ஆமா ஆமா, இப்பதான் நான் பாக்குறேன் அத. அவங்க ஏன் இப்படி ரோட்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? அதிக சம்பளமா? இல்ல பாட்டி, உங்களால அந்த போராட்டக்காரர்கள் சத்தத்தை கேட்க முடியுதா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பூமி ஒரு வாய்ப்பு, பூமி வெப்பமயமாதலை தடுங்கள், நமது செயல்பாட்டிற்கு நாமே பொறுப்பு, இப்போது தடுத்து நிறுத்துவோம் பூமி அழிவதற்கு முன். என்னதான் நடக்குது? அவங்க ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? பாட்டி, அவங்க எல்லோரும் கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரா செயல்படணும் அப்படின்னு போராடுறாங்க. சக்தி, காலநிலை மாற்றம் பிரச்சனை தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா எதுக்காக அவங்க இப்போ பூமி அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க? அப்படி எப்படியோ கடவுள் நமக்கு தண்ணீர், காற்று, காடு, நிலம், இயற்கை இதெல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எப்படி அழியும்?
இந்த பூமியோட கிளைமேட் மாறிட்டு இருக்கு பாட்டி. மக்கள் தொடர்ச்சியா மரங்களை வெட்டி மர சாமான்கள், காகிதம் இதெல்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்டுமான பணிகளுக்கும் வேற பயன்படுத்துறாங்க. இதனால காடுகள் அழிக்கப்படுது. அளவுக்கு அதிகமா நீரை பயன்படுத்தி நீரை வீணாக்குறோம். இதனால ஏரி, குளம், ஆறுன்னு எல்லாமே வறண்டு அதனால தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்படுது. நம்ம தொடர்ச்சியா படிம எரிபொருட்களான நிலக்கரி, இயற்கை வாயு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்துறதால நம்மளோட என்விரான்மெண்ட் மாசுபடுது. அதனால புவியோட வெப்பநிலை உயரவும் செய்யுது பாட்டி. ஆனா அவங்க எல்லாரும் புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்றாங்களே. ஆமாம் பாட்டி, பூமியோட அடிப்படை வெப்பநிலை உயர்ந்து கொண்டே இருக்குது. பாருங்க, இது ஒரு குளிர்காலம். ஆனா நம்ம வீட்டுல ஃபேனை ஃபுல் ஸ்பீட்ல வச்சுதான் நம்ம பயன்படுத்துறோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க சொல்லியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி காலகட்டத்துல போர்வை போத்திக்கிட்டு தான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு. இது மாதிரி மாறி இருக்கிற வெப்பநிலை அப்புறம் காலநிலை இதைத்தான் நம்ம கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறோம். இந்த பூமி முழுவதும் வெப்பமாவது பாட்டி. இது ஒண்ணு இந்தியாவில மட்டும் நடக்கல, இது உலகம் முழுக்க ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. சரி சக்தி, பூமி வெப்பமா மாறினா இப்ப அதனால என்ன கேட்டது? இந்த பூமியில நிறைய இடத்துல குளிர் ரொம்ப கொடுமையா மோசமா இருக்கிற இடமும் இருக்குல்ல, அங்க வாழ்ற மக்களுக்கு இப்ப பூமி வெப்பமயமானா அது நல்லது தானே? இல்ல பாட்டி, நீங்க சொல்ற மாதிரி வேலை செய்யாது. பூமியோட வெப்பநிலை குளிரான பகுதிக்கு மட்டும் அதிகமாகவும் அப்படின்னு இல்ல, அது பல பகுதிகளில் பிரச்சனையை ஏற்படுத்தும். குளிர்ந்த பிரதேசத்துக்கு அதிக வெப்பம் ஏற்படலாம், வெப்பமா இருக்க பகுதியில அதிக குளிர் ஏற்படலாம். இந்த மாதிரி பல வித்தியாசமான மாறுபாடுகள் ஏற்படும் பாட்டி. அது மட்டும் இல்லாம பனிப்பாறைகள், மலை மேல இருக்கிற பனி இதெல்லாம் உருகும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம இமயமலையில இருக்கிற பனிப்பாறைகள் உருகுதுல்ல, அந்த மாதிரி பூமி முழுக்க பனிப்பாறைகளும் பனியும் உருகி வர்றதால கடல் நீர் மட்டம் உயரும். இந்த கடல் நீர் மட்ட பிரச்சனையால நம்மள மாதிரி கடற்கரையோர நகரங்களும் சிறிய சிறிய தீவு நாடுகளும் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு பாட்டி. இரு பொறுமையா கொஞ்சம் மெதுவா என்கிட்ட பேசு. இப்ப வேற பஸ் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? அது போக நகரெல்லாம் இப்ப எப்படி முழுகும்? அப்புறம் எப்படி இதனால ஒரு இடத்துல அதிகமான வெப்பமும் இன்னொரு இடத்துல அதிகமா குளிரும் ஏற்படும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ரொம்ப குழப்பமா இருக்கே. பாட்டி, கிளைமேட் சேஞ்ச் பூமியோட சீசன்ஸ்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால சில பகுதிகளில் வெப்பம் நகரங்கள்ல பாலைவனத்துல இருக்கிற மாதிரி அதிகரிக்கும். வெப்பம் ஜாஸ்தியாகி சில மலை பிரதேசங்கள்ல இதுவரை மக்கள் பார்த்ததே இல்லாத அளவுக்கு வெப்பநிலை உயர்வு ஏற்படும். இதோட விளைவா அங்க இருக்கிற பனிக்கட்டி எல்லாம் உருகி நீர் சுழற்சியில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பாட்டி. காலநிலை மாற்றத்தோட இது ஒரு விளைவுதான். இந்த மாதிரி அதீத வெப்பநிலை ஏற்படுவது இது மட்டும் இல்லாம பூமியோட பருவ காலத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்துறது மாதிரி ஆகும். சக்தி, இதெல்லாம் எனக்கு கேட்கும் போது என் தலையே சுத்துது. எனக்கு இன்னொரு தடவை இதெல்லாம் தெளிவா சொல்ல. பாட்டி, கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. காலநிலை மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு, சரியா? இப்பதான் அதை கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நம்மள போல இருக்கவங்க ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏசியா அப்படின்னு எல்லோரும் இப்ப அதை பத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஜெர்மனியில படிச்சுட்டு இருக்க ஸ்ருதி அக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, எப்பவும் இல்லாத அளவுக்கு அங்க கோடை காலம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா அந்த நாட்டுல ஃபேனே இருக்காதான், அதற்கான தேவையே இருக்காது. ஆனா இந்த வருஷம் கொடுமையான கோடை காலத்துல மக்கள் ஃபேன் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க பாட்டி. ஆமா, அங்க இருக்கிற செடியெல்லாம் வாடி போனதை என்கிட்ட போட்டோ எடுத்து காட்டினா அப்படி. பாட்டி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு குளோபல் வார்மிங் தான் காரணம். இப்ப பூமி வெப்பமாகுது இல்லையா, இது நிறைய இடங்கள்ல வெப்பநிலையை அதிகரிக்குது. அதோட அர்த்தம் என்னன்னா, இனிமே அதிக நாட்கள்ல அதிக இடங்கள்ல வெப்பம் மக்களை தாக்கும் அப்படிங்கிறது தான். அதி தீவிர வானின் நிகழ்வுகளால இப்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. உதாரணமா அதிக வெப்பம், திடீர் மழை, தொடர்ச்சியான புயல்கள் மற்றும் நீண்ட வறட்சி, இது மாதிரி பல விஷயங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம காலநிலை மாற்றம் ஏற்படுவதால காற்றோட திசையும் மழை பெய்யும் பருவமும் கூட மாறுது. இதனால சில குளிரான பகுதிகளில் முன்ன விட அதிக குளிரும், சில வெப்பமான பகுதிகளில் முன்ன விட அதிக வெப்பமும் ஏற்படுது. சில சமயம் குளிர்ந்த பகுதியில அதிக வெப்பநிலையும் வெப்பமான பகுதியில குளிர்ந்த நிலையும் அடையுது. சக்தி, எனக்கு கொஞ்ச நேரம் வேணும் இதெல்லாத்தையும் உள்வாங்கிக்க. ஆனா இதெல்லாம் எனக்கு பொறுமையா எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
நீங்க தொடர்ச்சியா என்கிட்ட இது மாதிரி நிறைய கேள்வி கேளுங்க பாட்டி. அப்பதான் இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இத பத்தி இன்னும் நிறைய படிக்கிறதுக்கும் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச பத்தி படிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது இல்லையா? சரி, நம்ம அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும் பாட்டி. ஆமா ஆமா, உன் ஸ்கூல் எனக்கு இப்பவே தெரியுது. உன் பைய எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன் பாட்டி. நான் சொல்றத கவனிங்க. எனக்கு புரியுது உங்களுக்கு இன்னமும் ஒரு சில விஷயம் குழப்பமா தான் இருக்குன்னு. உங்களுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். பசுமையான காடுகள் இப்ப ராஜஸ்தான் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற சுந்தர்பன்ஸ் காடுகள் கூட இப்ப நிறைய மாறிக்கிட்டே இருக்கு பாட்டி. கடல் நீர் மட்டம் உயரவும் மண்ணோட தன்மை மாறுபாடும் இதற்கு காரணமா இருக்கு. இதனால அங்க தாவரங்கள் ஒழுங்கா வளர்றதே இல்ல. எனக்கு புரியுது சக்தி. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியணும். இந்த நிலைமைக்கு மனுஷங்க தான் காரணமா இல்ல இது தானாவே ஏற்படுதா? பாட்டி, நாம தான் இந்த மாற்றங்களுக்கு எல்லாம் காரணம். நம்மளோட தினசரி நடவடிக்கைகள் தான். அதிக பிளாஸ்டிக் பயன்பாடு, தொடர்ச்சியா தொழிற்சாலைகள் இருந்து வெளிவரக்கூடிய புகைகள், வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய புகைகள், இது எல்லாமே நம்ம சுற்றுச்சூழலை பாதிச்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா காடுகள்ல இருந்து மரங்களை வெட்டுவதும் அதிகமான ஆற்றலை பயன்படுத்துறதும் நம்மளோட கிளைமேட் சேஞ்சுக்கு இன்னொரு பெரிய காரணமா இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்காக நம்ம எல்லாம் உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஏற்கனவே இது ரொம்ப தாமதமாயிருக்கு பாட்டி. என்னால இப்பதான் இந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சு பார்க்க முடியுது. பருவக்காற்று போன வருஷம் தாமதமா வீசினதுனால போதுமான மழை கிடைக்காம பயிரெல்லாம் அறுவடை பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால பயிரும் தரமற்று போய் இருந்துச்சு. இதனால பெரிய இழப்பு ஏற்பட்டது. இந்த பருவக்காற்று தாமதமா வீசுறதுக்கு காரணமோ இந்த காலநிலை மாற்றம் தானே? ஆமாம் பாட்டி, கிளைமேட் சேஞ்ச் தான். அதிக வெப்ப அலைகள், பருவக்காற்று தாமதமாதல், வெள்ளம், வறட்சி, புயல், நிலநடுக்கம் இப்படி பல ஏற்படுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வருஷத்தோட ஜனவரி மாசத்துல அதிகமா மழை பெஞ்சுது. மொத்த கிராமமும் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இந்த மாசத்துல இவ்ளோ மழை பெய்யுது அப்படின்னு. இந்த மாதிரி பருவக்காற்று காலம் இல்லாத சமயத்துல அன்டைம்ல மழை பெய்யறதுனால காலநிலை மாற்றத்தோட ஒரு விளைவு தான் பாட்டி. சரி வாங்க, நம்ம போறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. உங்களோட மீதி கேள்விகளை என்கிட்ட அப்புறம் கேளுங்க. நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், அதுக்கான பதில்களையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். அம்மா வேற காத்துட்டு இருப்பாங்க. வாங்க போய் எங்க இருக்காங்கன்னு பாப்போம். ஆமா, வா வா, சீக்கிரம் போலாம். எனக்கு சக்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ பிரில்லியண்டான கேர்ளு. அவ பாட்டிக்கு எளிமையா சொன்ன அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதுல முக்கியமா ஒரு விஷயம் அவ திரும்ப திரும்ப சொன்னான். அது என்னன்னா, மனிதர்களாகிய நாம் தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம், நாம் தான் அதற்கான தீர்வையும் தரணும் அப்படின்னு சொன்னான். ஆமா ஃப்ரெண்ட், நம்மளால இப்ப கூட இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும். ஆனா அதுக்காக நம்ம உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கணும். நம்மளோட சின்ன சின்ன நடவடிக்கை தான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது, பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது, தேவையில்லாத நேரத்தில் மின்சாதன பொருட்கள் பயன்பாட்டை நிறுத்துவது போன்றவை. வசுமதி, நம்மால் என்னென்ன செய்ய முடியும் என்று சொன்னதுக்கு ரொம்ப நன்றிகள். நான் மேலும் கொஞ்சம் இதுல ஆட் பண்ணி சொல்றேன். நம்மால் முடிந்த அளவுக்கு மரங்களை நட வேண்டும். முடிந்த அளவுக்கு வாகனங்களை பயன்படுத்தாமல் அருகில் இருக்கும் பகுதிகளுக்கே நடந்தே போகணும். ஏனென்றால் வாகனங்கள் மட்டுமே 32% காற்று மாசுக்கு காரணமா இருக்குது. நமக்கு தேவையில்லாத நேரத்துல மடிக்கணினி போன்ற பொருட்களை அணைத்து வைக்கணும். தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தணும். இவை எல்லாம் காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு உதவும். நான் உறுதியா சொல்றேன், காலநிலை மாற்றம் நம்முடைய அனைவருக்கும் ஆனது. நாம் ஒன்றாக சேர்ந்து காலநிலை மாற்றத்துக்கு எதிராக போராடணும். நாங்கள் இப்போது இங்கிருந்து கிளம்புகிறோம். ஆனால் நாங்கள் எப்பவுமே உங்களுடைய வானொலி நிலையத்தில் உங்களுடன் இணைந்திருப்போம். உங்களை மீண்டும் அடுத்த முறை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக சந்திக்கிறோம்.